அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி மத்திய அரசோட தொழில் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சி திட்டங்களை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, வேணுங்கிறீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி என்ன, ஊரக வளர்ச்சி திட்டங்கள், முக்கியமான தொழில் வளர்ச்சி சார்ந்த முக்கியமான குறிப்புகளையும், ஊரக வளர்ச்சி திட்டங்கள்ல முக்கியமான திட்டங்கள் எதாவது இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதெல்லாம் கேட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி சார்ந்த நிறுவனங்கள். தொழில் வளர்ச்சி அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சிக்குன்னு சில நிறுவனங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த அமைப்புகள் மூலமா தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சிக்கு அரசு உறுதுணையா இருந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமான நிறுவனங்கள் என்னன்னு பார்க்கலாம். அதுல ஷார்ட்கட் முக்கியம். ஏன்னா போன தாட்டி எல்லாம் ஷார்ட்கட்டை மட்டும் கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டான்சிட்கோ அப்படின்னா தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகம். தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனம் அப்படிங்கிறது டான்சினா தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனம். தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் ETIITN. தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் ETIITN அப்படிங்கிறது. தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வசதியாக்கல் முகமைகள் FAME அப்படின்னா சிறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில்கள் வசதியாக்கல் முகமை அப்படின்னு அர்த்தம். தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க நிறுவனம் டான்சிம் ஸ்டார்ட் அப் TN அப்படின்னா தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டான் அப்பெக்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம். தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி கழகம் அப்படின்னு அர்த்தம். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம்னா டிட்கோ. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம்னா டிட்கோ. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது. இதுல ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பாத்துக்கலாம். தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகம் தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டான் டிட்கோ. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லலாம். 1970 நிறுவப்பட்டுச்சு இந்த அமைப்பு. இதுல 61 அரசு தொழிற்பேட்டைகளும் இந்த இதுக்கு கீழே 41 அரசு தொழிற்பேட்டைகள் இயங்குது. 41 அரசு தொழிற்பேட்டைகள் இருக்கு. 87 டான்சிட்கோ தொழிற்பேட்டைகள். இது அரசு சார்ந்த தொழிற்பேட்டைகள். 87 அப்படிங்கிறது அரசு இருக்காது. ஓகேங்களா? அரசு இல்லாம மற்ற நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனதுதான் இது. 87 டான்சிட்கோ தொழிற்பேட்டைகள் இருக்கு. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக வழிகாட்டிகளை வழங்குறதா இந்த டான்சிட்கோவோட வேலை அப்படின்னு சொல்லலாம். மூலப்பொருள் ஆதரவு மற்றும் சந்தைப்படுத்தலுக்கு ஆதரவா ஆலோசனை வழங்குவாங்க. அதாவது 1958 கிண்டியில நிறுவப்பட்ட தொழிற்பேட்டை தான் இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் தொழிற்பேட்டை. இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் தொழிற்பேட்டை எது அப்படின்னா கிண்டி தொழிற்பேட்டை. எந்த ஆண்டு அப்படின்னா 1958 நிறுவப்பட்டது. அதுவே அம்பத்தூர் தொழிற்பேட்டை ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை. அம்பத்தூர் தொழிற்பேட்டை சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான மிகப்பெரிய தொழிற்பேட்டை எது அப்படின்னா அம்பத்தூர் தொழிற்பேட்டை 1963 கொண்டு வந்தது. அடுத்து என்னன்னா தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் லிமிடெட். இது 1965 உருவாக்கப்பட்டுச்சு. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா பயிற்சி மற்றும் செயல் விளக்க மையங்களாக செயல்படுறதா இந்த அமைப்போட நோக்கம். தொழில்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வளர்ச்சியை ஏற்படுத்துறது, பொருளாதார வளர்ச்சியை பரப்புவது உறுதி செய்வது, மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி மேம்படுத்துதல் மற்றும் புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதுதான் இந்த அமைப்போட முதன்மை நோக்கம். இதோடதுன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் அதாவது சிறு தொழில் கழகத்தோட நோக்கம் பயிற்சி வழங்கணும், உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்கும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துறது, மாநிலங்கள்ல தொழில் வளர்ச்சிக்கு உதவுறதுதான் இந்த அமைப்போட முதன்மை நோக்கம். அடுத்தது என்ன அப்படின்னா தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம். தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் அப்படிங்கிறது 2001 தொடங்கப்பட்டுச்சு. இதனோட தலைமையகம் எங்க இருக்குன்னா சென்னை கிண்டியில இருக்கு. தொழில் முனைவோருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வழங்குறது, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குறது, தொழில் தொடங்க விரும்புவோருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குது, வழிகாட்டுதலை வழங்குவதை நோக்கமா கொண்டதான் இந்த தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம். இது MSME கீழே இயங்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில்கள் வசதியாக்கல் முகமை அப்படின்னா இந்த தமிழ்நாடு மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஃபெசிலிட்டேஷன் ஏஜென்சி FEMTN அப்படிம்பாங்க. FEMTN அப்படிங்கிறது கடன் வசதி, உள்நாட்டு சர்வதேச சந்தை முதலீடு, திறன் நிலைத்தன்மை மற்றும் துறை சார்ந்த முன் முயற்சிகளுக்கு அணுவதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக உதவுறதா இதனோட முதன்மை நோக்கம். இதனோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படிங்கிறது கிண்டி சென்னையில தான். திருவிகா தொழிற்பேட்டையில இருக்கு, கிண்டி சென்னையில இருக்கு. அடுத்தது தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்ககம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தொழில் முனைவோரோட கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்கும் புத்தொழில் நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலம் வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கு உதவுறதான் இந்த தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்ககம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் அப் TN அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலத்தில் உள்ள புத்தொழில்களை செயல்படுத்த உகந்த சூழ்நிலையை உருவாக்கணும்,
புத்தொழில்களுக்கு தொழில் வளர்ப்பு காப்பகங்களை ஏற்படுத்தி நிதி உதவி வழங்குறது இதனோட நோக்கமா இருக்கு. இதனோட தலைமையகம் எங்க இருக்குன்னா நந்தவனம் சென்னையில இருக்கு. ஸ்டார்ட் அப் டிஎனோட தலைமையகம் எங்க அப்படின்னா நந்தவனம் சென்னையில இருக்கு. தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வந்து வேளாண் விளை பொருட்களை பதப்படுத்துவதற்கு ஊக்குவிக்கிறது தான் இந்த டேன் அப்பாக்ஸ் அப்படிங்கிறது. வேளாண் விளை பொருட்கள் வந்து மதிப்புக்குட்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கும் அவற்றை வந்து வெளிநாட்டு சந்தையை ஏற்படுத்துவதற்கும் இது உதவி செய்யுது. வெளி சந்தைகளுக்கு உதவி செய்யுது. இதனோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில தான் இருக்கு. அடுத்த அமைப்பு தமிழ்நாடு தொழில்துறை அபிவிருத்தி கழகம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிக்கோ அப்படிங்கிறது 65ல நிறுவப்பட்டுச்சு. இது வந்து மாநிலத்தின் நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களை ஊக்குவிக்கிறது. சிக்கோங்கிறது சிறு குறு நிறுவனம். டிக்கோங்கிறது பெரிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. தமிழ்நாட்டுல பல்வேறு தொழில் வள திட்டங்களும் மேம்பாட்டு ஒருங்கிணைப்பு முகமையாக டிக்கோ அப்படிங்கிறது இருக்கு. இதனோட தலைமையகம் எங்க இருக்குன்னா எழும்பூர் சென்னை. டிக்கோவோட தலைமையகம் எழும்பூர் சென்னை. அதுவே டேன் அப்பாக்ஸோட தலைமையகம் சென்னையில இருக்கு. நந்தவனம் சென்னையில இருக்கிறது வந்து எது அப்படின்னு வந்தோம்னா இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் நந்தவனம் சென்னை. டிக்கோ அப்படிங்கிறது எழும்பூர் சென்னை. அடுத்து தமிழ்நாட்டுல மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான பொதுத்துறை நிறுவனம் மற்றும் அவை தொடங்கப்பட்ட ஆண்டு. மாநில பொதுத்துறை நிறுவனம் மற்றும் அவற்றை தொடங்கப்பட்ட ஆண்டுகள். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் எப்ப தொடங்கப்பட்டுச்சுன்னா 1949ல தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம்ங்கிறது 1972ல தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறது 1965ல தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம்ங்கிறது 1971ல தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகம் மற்றும் நிறுவனம், அதாவது சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனங்கிறது 1970ல் தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் அப்படிங்கிறது 2001ல தொடங்கப்பட்டது. இதுல காலவரிசை முதல்ல தொடங்குது டிஐஐசி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 1949லயே தொடங்கிட்டாங்க. டான்சி, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் லிமிடெட் 1965ல தொடங்கப்பட்டுச்சு. சிக்கோ அப்படிங்கிறது ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1970ல தொடங்கப்பட்டுச்சு. சிப்காட், ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 1971ல தொடங்கப்பட்டது. டிஐஐசி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 1949ல நிறுவப்பட்டுச்சு. முதல் மாநில அளவிலான வளர்ச்சி நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு தொழில்துறை முதலீட்டு கழகம் அப்படின்னு இருந்திருக்கு. டிஐஐசிஎஃப் வந்து நிலம், இயந்திரங்கள் வாங்குவதற்கெல்லாம் நிதி உதவி வழங்குது. உற்பத்தி துறை மற்றும் சேவைத்துறை இரண்டுக்குமே வந்து உதவி வழங்குறதா இதனோட முதன்மை நோக்கம். சென்னை நந்தவனத்துல இருக்கு. சென்னை நந்தனத்துல இருக்கு. எல்கார் நிறுவனம் செயல்படும் இடங்கள் அப்படின்னா சென்னை அப்படின்னா சோழிங்கநல்லூர், சென்னை, கோயம்புத்தூர்ல விளாங்குறிச்சி, மதுரையில இலந்தைக்குளம், வடபாலஞ்சி அப்படிங்கிற இடத்துலயும், திருச்சியில நாவல்பட்டு, திருநெல்வேலியில கங்கை கொண்டான், சேலம்ல ஜாகீர் அம்மாபாளையம், ஒசூர்ல விஸ்வநாதபுரம். அதாவது 8 இடங்கள்ல வந்து எல்காட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கு. எங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், ஓசூர் இந்த இடங்கள்ல இருக்கு. மதுரையில வந்து 2 இடங்கள்ல இருக்கு. இந்த நிறுவனங்கள் வந்து 1956ஆம் ஆண்டு சட்டம் மூலம் தொடங்கப்பட்டுருச்சு. எப்போ அப்படின்னா 1977 மார்ச் 21ல தொடங்கப்பட்டது. எல்காட் எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1977ல தொடங்கப்பட்டுச்சு. அடுத்து மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்கம் மையம், மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், மெப்ஸ் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு வந்து நாட்டுல 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டங்கள் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்தினாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் அப்படிங்கிறது. 1984ல ஏற்படுத்தப்பட்டுச்சு. இதனோட இடம் எங்க இருக்கு அப்படின்னா தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில இடம்பெற்றிருக்கு. வாகன தொழில்துறை தளம் அப்படிங்கிறதும் மற்றும் ஆசியாவின் டெட்ராய்ட்னா எதுனா சென்னை தான். வாகன தொழில்துறை அதிகமா இருக்கிறது சென்னையில தான். தமிழகத்துல மேற்கு பகுதிகளில் உள்ள எந்த பகுதி சுமை தூக்கும் வாகன உறுதிபாகங்கள் அது கட்டமைப்புல முதன்மையா இருக்கு? கிரைன்ஸ் இருக்குல்ல, கிரைன்ஸோட கட்டமைப்பு எங்க இருக்கு அப்படின்னா நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு. நாமக்கல்ல தான் அந்த கனரக வாகன உற்பத்திக்கு முதன்மை வகிக்கும் மாநிலமே நாமக்கல் தான். இந்தியாவில் மிகப்பெரிய நெசவு தொழில்துறைகளுக்கு தாயகமா இருக்கிறது எதுன்னா தமிழ்நாடு தான். நெசவு துறைகளின் தாயகம் அப்படின்னாவே தமிழ்நாடு தான். தென்னிந்தியாவில் மான்செஸ்டர்ங்கிறது கோவை, இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை. மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழிற்சாலை உற்பத்தியில பெரும்பங்கு வகிப்பது, அதாவது பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில பெரும்பங்கு வகிப்பது எது அப்படின்னா தமிழ்நாடு தான். விசைத்தறி தொழில் பரவலாக உள்ள பகுதி எங்கன்னா ஈரோடு, சேலம். 2 பக்கமே மின் விசைத்தறிகள் வந்து அதிகமா இருக்கு. பின்னலாடை அப்படின்னா திருப்பூர். தோல் ஏற்றுமதியில முதன்மை பெறும் மாவட்டம் எது அப்படின்னா வேலூர். இந்திய அளவிலேயே தோல் ஏற்றுமதியில முதன்மை பெறும் மாவட்டம் அப்படிங்கிறது வேலூர் தான் இருக்கு. பட்டு ஆடைகள்னா காஞ்சிபுரம். தானியாங்கி மற்றும் மின்னணுக்கு வந்து ஓசூர், கிருஷ்ணகிரி. தானியாங்கி மற்றும் மின்னணூர் ஆட்டோமொபைல்ஸ்க்கு வந்து எது அப்படின்னா ஓசூர், கிருஷ்ணகிரி தான். இரும்பு மற்றும் விசைத்தறிக்கு சேலம்.
மஞ்சள்னா ஈரோடு. தமிழகத்தோட நுழைவாயில் எது அப்படின்னா தூத்துக்குடி. தமிழகத்தோட நுழைவாயில் தூத்துக்குடி. சென்னைக்கு அடுத்தபடியா கெமிக்கல் உற்பத்தியில வந்து 2வது இடத்துல இருக்கிறது எது அப்படின்னா தூத்துக்குடி தான். தூத்துக்குடி வந்து கெமிக்கல் உற்பத்தியில 2வது பிளேஸ்ல இருக்கு. சிமெண்ட் உற்பத்தியில தமிழ்நாடோட பிளேஸ் என்ன அப்படின்னா 3வது இடத்துல இருக்கு. இடத்துல ஆந்திர பிரதேசம் இருக்கு. 2வது இடத்துல ராஜஸ்தான் இருக்கு. அப்ப தமிழ்நாடுங்கிறது 3வது இடத்துல இருக்கு. ஓகே, இதோட தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி முடிஞ்சுச்சு. தொழில் வளர்ச்சிங்கும் போது முக்கியமான தொழில்துறைகள் என்ன, இப்ப எப்படி தொழில்துறைகள் போயிட்டு இருக்குது, தொழில் வளர்ச்சிக்கு அரசு ஏற்படுத்தியுள்ள நிறுவனங்கள் என்ன, அந்த நிறுவனங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு, அந்த நிறுவனத்தோட பெயரு, அது ஷார்ட்கட், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாட்டு அரசோட ஊரக வளர்ச்சி திட்டங்கள். ஊரக வளர்ச்சி திட்டங்கள்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 2021-22 தொடங்கப்பட்டுச்சு. பெரியார் நினைவு சமத்துவபுரம் அப்படிங்கிறது 1997-98 உருவாக்கப்பட்டுச்சு. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம்ங்கிறது 1997-98 உருவாக்கப்பட்டுச்சு. நமக்கு நாமே திட்டம்ங்கிறது 1997-98. ஊரக உட்கட்டமைப்பு சாலைகள் அப்படிங்கிறது 2008-9 தொடங்கப்பட்டுச்சு. முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 2023. நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி அப்படிங்கிறது 1995-96. பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது 2021-22 திட்டங்கள். தமிழ்நாடோட ஊரக வளர்ச்சி திட்டங்கள் எது எது வரும் அப்படின்னா, முக்கியமான ஊரக வளர்ச்சி திட்டங்கள் எது எது வரும் அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அப்படின்னு சொல்லி அமைப்பை தோற்றுவித்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்காகவும் சுய உதவி குழுக்கள் மூலமா திறன் பயிற்சி அளித்து அவர்களுக்கு நிதி உதவி வழங்குறதுக்காக தொடங்கப்பட்டதா இந்த மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். அடுத்தது பிரதம மந்திரியோட கிராமீன் ஆவாஸ் யோஜனாவும் வந்து செயல்ல இருக்குது. அதாவது மத்திய அரசோட ஊரக வளர்ச்சி திட்டங்களும் வந்து செயல்பாட்டுல தான் இருக்கும், முக்கியமான திட்டங்கள் எல்லாமே. அது போக தமிழ்நாடு அரசு சில வாழ்வாதார திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஜல் ஜீவன் இயக்கம் அப்படிங்கிறது வந்து JJM அப்படிங்கிறது, அதாவது கிராமப்புறங்கள் தோறும் நல்ல சுத்தமான குடிநீரை வழங்கணும் அப்படிங்கறத நோக்கமா கொண்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட சத்துணவு திட்டம், இதெல்லாம் ஊரக வாழ்வாதார இயக்கத்துக்கு கீழே வரும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், இது முக்கியமான திட்டம். இத வந்து இப்போ பேர் மாத்திட்டாங்க. 100 நாள் அப்படிங்கறத 125 நாள் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் 75% இருந்தோட பங்கை வந்து இப்போ 65% அப்படின்னு மாத்திருக்காங்க. முதல்ல வந்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி, அதாவது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது 2006-11 2006-12 வரைக்கும் கொண்டு வந்தாங்க, செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்ப மறுபடியும் வந்த திமுக பீரியட்ல 2021-22 செயல்படுத்திட்டு இருந்தாங்க. 2025-26 முறைதான் ஒரு பர்டிகுலரா 16 துறைகளை தேர்ந்தெடுத்து அந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்தி கிராமந்தோறும் கொண்டு போறது அந்த திட்டத்தோட முதன்மை நோக்கமா இருந்துச்சு. பணிகள் அப்படிங்கிறது வந்து குளங்கள் புனரமைப்பு, பொது பயன்பாட்டுக்கு கட்டணங்களை மேம்படுத்துவது, தெருவிளக்கு வசதியை உருவாக்குவது, சமத்துவ சுடுகாடு இடுகாடுகளுக்கெல்லாம் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஸ்கீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஏடிஎம்கே பீரியட்ல, அதாவது அஇஅதிமுக பீரியட்ல என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்களோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ கண்டிப்பா ஸ்கீம் எல்லாமே ஆளுங்க தரப்பு எது இருக்கோ அது ரிலேட்டடா தான் கொஸ்டின்ஸ் வரும். இப்ப இருக்கிற தாவேக அரசு புதுசா வந்தங்காட்டி அவங்களோட ஸ்கீம் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகல. இம்ப்ளிமெண்ட் ஆகிற புது ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துக்கலாம். அது போக அவங்க எதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸோட ஸ்கீம்ஸுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது போக ஏடிஎம்கே பீரியட்ல கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்களை தான் அதிகமா கேட்பாங்க. ஓகேங்களா. அதாவது ஏடிஎம்கே பீரியட் அப்படிங்கும்போது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டங்களை பத்தி தான் கேள்விகள் கேட்பாங்க. அம்மா உணவகங்கள் அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. சோ அதை பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதுல வந்து முக்கியமான ஊரக வாழ்வாதார இயக்கங்கள் நடைமுறையில் இருக்கிறத பார்த்துக்கலாம். அது போக ஒவ்வொரு நிகழ்ச்சி, அதாவது ஒவ்வொரு டாபிக்கும் படிக்கும் போது அது சம்பந்தமான ஸ்கீம்ஸ் எல்லாமே தான் படிப்போம். பெண்கள் சம்பந்தமா, வறுமை ஒழிப்பு சம்பந்தமா, கல்வி சம்பந்தமா எல்லாமே படிக்கதான் போறோம். அதுல வந்து முக்கியமான ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி பின்னாடி இருந்த பழைய ஸ்கீம்ஸ் அது எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். கலைஞரோட கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு கேட்க மாட்டாங்க, விட்டுலாம். பெரியார் நினைவு சமத்துவபுரம் 1997-98 தொடங்கப்பட்டுச்சு. ஜாதி ஒழிப்பு சமூக சமத்துவம் பெரியார் கொள்கையை பரப்புறதா இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. உள்ளூர் மக்களோட தேவைகளின் அடிப்படையில் எம்எல்ஏக்களோட பரிந்துரையின் அடிப்படையில உட்கட்டமைப்பு பணிகளை செய்யறதுக்காக கொண்டு வந்ததுதான் என்ன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. தன்னிறைவு திட்டம் அப்படின்னா பொதுமக்களோட பங்களிப்போட, அதாவது அரசாங்கமும் கொடுப்பாங்க, பொதுமக்கள் ஒரு பங்கு, 3ல் 1 பங்கு வந்து பொதுமக்கள் போட்டாங்கன்னா மீதி 2 பங்கு அரசாங்கம் போட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கட்டமைப்புகள்ல ஏற்படுத்தி தருவாங்க. அதான் தன்னிறைவு திட்டம்.
தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்ககம் அப்படிங்கிறது சுய உதவிக்குழுக்கள் மூலமா கிராமப்புற மகளிர் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் வறுமை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. 2012-13 முதல் ஊரக ஏழை மகளிரோட சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக செயல்படுகிறது. இது முக்கியமான திட்டம். அடுத்து ஊரக கட்டமைப்பு திட்டம் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் 2008-2009 தொடங்கப்பட்டது. கிராமப்புறங்களில் சாலை, தெருவிளக்கு, குடிநீர் வசதி, பள்ளிக்கூடங்கள், கழிப்பறைகள் மேம்படுத்துவதை நோக்கமா கொண்டது. முதலமைச்சரோட சூரிய சக்தியால் இயங்கும் பசுமை வீடு திட்டம் இது முக்கியமான ஸ்கீம். இது வந்து ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தது. அதனால இது கண்டிப்பா இந்த திட்டத்தை பார்த்து வச்சுங்க. சூரிய மின்சக்தியுடன் கூடிய வீடுகளை கட்டித்தர்றது 2011 தொடங்கப்பட்டுச்சு. மாநில அரசு நிதி உதவியுடன் வீடு கட்டுவதோடு சூரிய ஒளி மூலம் இயங்கும் மின் விளக்கு வசதிகளை இலவசமாக வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்து முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் தமிழகத்துல பழுதடைந்த ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை சீரமைத்து மேம்படுத்துவதற்காக 2022-23 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் எல்லாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்தது நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி மாநில அரசுகள் வந்து செயல்படுத்தும் ஊரக உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி வழங்கிடுறதுக்காக ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நபார்ட் பேங்க் ஏற்படுத்தி இருக்குது. அது வந்து ஒன்றிய அரசு வந்து 1995 அறிவித்தாங்க. அந்த அறிவிப்புப்படிதான் இந்த ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி அப்படிங்கிறது செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழே 2006-7 முதல் 2022-23 வரைக்கும் 19,063 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம ஊராட்சி சாலைகள் மற்றும் 510 பாலங்கள் 4,312 கோடி மதிப்பீட்டுல எல்லாமே செயல்பட்டு இருந்திருக்கு. எதுக்கு இல்லைன்னா ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி அப்படிங்கிறது நபார்ட் பேங்கோட உதவியுடன் செயல்படுகிறது. பள்ளி உட்கட்டமைப்பு குழந்தை நேய உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது கிராமம் மற்றும் நகரப்புறங்கள்ல ஊராட்சி மற்றும் நடுநிலை பள்ளிகள்ல வந்து வகுப்பறை கட்டுவதற்காக 2022-23 குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதன் மூலமா பள்ளி கட்டிடங்கள் போதுமான வெளிச்சம், சிறந்த காற்றோட்டம், வாழ்க்கை திறன் ஓவியங்கள் வரைவதற்காக படையப்பட்டிருக்கு. இது சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி பகுதிகளில் தீவிரவாத நடவடிக்கைகள்ல பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் சரி செய்து மக்கள்களை வந்து பொருளாதார மேம்பாட்டிற்காக துவங்கப்பட்டுச்சு. 2003-2004 துவங்கப்பட்டதான் இந்த திட்டம். கல்வி, சுகாதாரம் தொடர்பான உட்கட்டமைப்பு, வாழ்வாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்குவது இந்த திட்டத்தோட நோக்கம். என்ன அப்படின்னா சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். முன்மாதிரி கிராம விருதுனா சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிற கிராம ஊராட்சிகளை அங்கீகரிக்காக ஆண்டுதோறும் முன்மாதிரி கிராம விருது அப்படிங்கிறத ஒண்ணு தோற்றுவித்திருக்காங்க. இதுல 7.5 லட்சம் ரொக்க பரிசும் கேடையும் வழங்கப்படும். 2021 முதல் நடைமுறையில இருக்கு. ஓகேங்களா. இந்த வீடியோல இது முக்கியமான ஸ்கீம்ஸ் மட்டும் பார்த்தோம். அதாவது கவர்மெண்டோட கெஜெட்ல இருந்ததை எடுத்து நான் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோல வந்து எல்லா ஸ்கீம் அதாவது முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்ப்போம். அதுல வந்து எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வருமோ அதை எல்லாத்தையுமே அட்டாச் பண்றேன். ஓகேங்களா.